Hello friends, welcome to Indian Jobs Mill. Assam Rifles Recruitment Rally 2024 கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் டேட் செப்டம்பர் 28 அப்ளை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 28 காலையில் 10 மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அக்டோபர் 27 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேமிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது டிசிப்ளின் அத்லெட்டிக்ஸ் 400 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப், அடுத்து ஜெவலின், ஃபென்சிங், ஃபுட்பால், ஆர்ச்சரி, பேட்மிண்டன், ஷூட்டிங், ஜூடோ, கராத்தே. ஸோ இந்த கேமிங்கில் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சில பேருக்கு டவுட் இருக்கும், ப்ரோ என்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் இருக்குது, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பதிலாக நான் வீடியோவோட எண்டிங்கில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மேல் அண்ட் ஃபீமேலில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, டோட்டல் வேக்கண்ட் என்ன, எந்த இடத்துல அந்த ரேலி செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாகாலாந்தில் தான் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. மெரிட், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் செலெக்ஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷனே வந்து ஸ்போர்ட்ஸ் மென் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அந்த அச்சீவ்மெண்ட் லெவலை பொறுத்து டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஜஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அதாவது உங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு வந்த அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதன்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஃபீஸ் இருக்குது. www.assamrifles.government.in இந்த வெப்சைட்டில் உங்கள் செலெக்ஷன் ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அட்மிட் கார்டு, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிஸ்ட்டு, ப்ளஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மெரிட் லிஸ்ட்டு, ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, உங்கள் அட்மிட் கார்டு எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வந்தது அப்படின்னா நம்ம சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிட் கார்டு அப்டேட்டு, செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே இதில் தான் அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ ஹவ் டு அப்ளை, அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதாவது கரெக்டான இமெயில் ஐடி, இப்போ யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அதெல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அந்த வேக்கண்ட் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கே, ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ டீமோட்டிவேட் ஆகாதீங்க, வேக்கண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்போர்ட்ஸ் கோட்டா பேசிஸில் தான், ஓகேங்களா. எல்லாரும் அப்ளை பண்ண போகிறது இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இல்லையா. ஸோ டீட்டெயிலாக பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 rupees இருக்கும். நீங்கள் ஜென்ரல் ஓபிசி பொது பிரிவினராக இருக்கீங்க, ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைனில் 100 rupees பே பண்ணணும். ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க. ஒரு தடவை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா அதெல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பே பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் டெலகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப்பையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். யாரெல்லாம் இந்த ஃபீஸை பே பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி மட்டும் 100 rupees பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீஸ் எப்படி ப்ரோ பே பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எஸ்பிஐ கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் டெபாசிட் பண்ணணும். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, பிரான்ச் நேமு, ஐஎஃப்சி கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஃபீஸை வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து
ஸோ இதுக்கு என்ன ஏஜ் இருக்கணும்? 18லேருந்து 23 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரைஃபிள் மேன், ரைஃபிள் உமன் ஜென்ரல் டியூட்டி தான். ஓகேங்களா? ரைஃபிள் மென், ரைஃபிள் உமன் இந்த கேட்டகரிக்கு தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் 5 வருடங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ 28 வயது வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி, இந்த ஓபிசியில் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகிரி எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ அப்படிங்க 26 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th படிச்சிருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் உங்கள்கிட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 10th படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 10th முடித்து சர்டிஃபிகேட் இருக்கணும். ப்ளஸ் அது போக அந்த ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி. ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டினா என்ன ப்ரோ அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், நேஷ்னல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டு, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ். அதாவது நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சரியா? இன்டர்நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கணும், இல்லை அப்படின்னா நேஷ்னல் காம்படிஷனராக இருக்கணும், இல்லை அப்படின்னா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். இந்த கேமிங்கில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கேமிங்கில் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் உங்கள் அச்சீவ்மெண்ட் லெவலில் பொறுத்து தான் அங்கே செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனல் செலெக்ஷனில். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம். ஜென்ரல் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 1996லேருந்து ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 2000க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 33 அந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ். முதல்ல கேண்டிடேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் செலெக்ஷன் சென்டருக்கு போகிறீங்க இல்லையா, ஸோ ரேலி செலெக்ஷன் போகிறீங்க இல்லையா, அட்மிட் கார்டில் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில், எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லொக்கேஷன் போகிறப்ப மறக்காமல் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி, கால் லெட்டர், அதாவது அட்மிட் கார்டு ப்ளஸ் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு எது இருக்கோ மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களை பர்மிட் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ரேலி செலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அடுத்து இனிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு இதெல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஃபார் ஆல் கேட்டகிரிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் ஆண்களாக இருந்தால் 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன், அதாவது செஸ்ட் மெஷர்மெண்ட் மேல்ஸ்க்கு மட்டும்தான். நார்மலாக 80 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். மினிமம் எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டிக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபீல்டு ட்ரையல் இருக்கும். ஃபீல்டு ட்ரையல்ஸ்னால் என்ன அப்படின்னு இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ தான் என்ன ப்ரோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னீங்க, மறுபடியும் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் உங்கள் மெஷர்மெண்ட்டு இம்ப்ராப்பராக எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ரீமெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல்ஸில் கூட உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அதையும் நீங்கள் அப்பீல் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில், மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் உங்கள் செலெக்ஷன் இம்ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பீல் பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டாயம் உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்டர்வியூலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபிசிக்கல் கிளியர் பண்ணுவீங்க, அடுத்து உங்களுக்கு ஃபீல்டு ட்ரையல் இருக்கும், ப்ளஸ் உங்கள் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரேலி செலெக்ஷனில் அலோடு இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட், அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு, மொபைலு,
எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே அலோட் இல்லை. எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் பேக்கில் பேக் பண்ணி தனியாக வச்சுட்டு போயிடுங்க. ரேலி செலெக்ஷன் உள்ள என்ட்ரு ஆகிறப்ப அலோடு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து 40 to 60 days ஆகும். கிட்டத்தட்ட 40 to 60 நாள். அதுக்கு தேவைப்படுற எல்லா அத்தியாவசிய பொருட்களும் நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். அக்காமடேஷன், தங்குறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. ட்ராவலிங் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நோ டிஏ டிஏ இஸ் அட்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் அங்கே நீங்கள் தங்கி ஸ்டே பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட 40 to 60 days இருக்கும். அதுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ சேலரி வந்து 7th பே கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுளில் 7th பே கமிஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், சேலரி வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.